ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு கனவு இல்லம் மனை சேனல். நான் உங்கள் இன்ஜினியர் கலைரசன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில் எம்ஐடி அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனில் இருக்கும். எம்ஐடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ட்ராவலில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இதோட லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் பாருங்க. இப்போதைக்கு நம்ம அந்த வீட்டோட டூர் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 1650 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் நார்த் ஃபேசிங்ல கட்டப்பட்ட ஒரு 2 BHK இண்டிவிஜுவல் வில்லா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, கார் பார்க்கிங்ல இருந்து பெட்ரூம்ல இருந்து எல்லாமே பக்காவான ஸ்பேஷியஸ்ல இருக்கும். இந்த பட்ஜெட்ல இவ்வளவு ஸ்பேசியஸா யாருமே பண்ண முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1650 ஸ்கொயர் ஃபீட், கிட்டத்தட்ட பெரிய ஏரியா. அந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளவு பெரிய வீடு தாராளமா பண்ணலாம். அப்படிதான் நம்ம பண்ணிருக்கோம். கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து தாராளமா நீங்க ஒரு இனோவா காரே நீங்க பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய கார் பார்க்கிங். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம வெளியில எங்கும் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம கிளீன் பண்ணிருக்கும் போது வச்சா ஒரு இந்தியன் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேர்கேஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியா தனி ஏரியா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வேணும் அப்படின்னா மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹெட்ரூமா கொடுத்து கூட நம்ம வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃபியூச்சரில் உங்களுக்கு மேலே வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி செட்பேக் ஏரியா பாருங்க, கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய செட்பேக் ஏரியா. வெளில பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து சம்பு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் செப்டி டேங்க் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 அடி தான். 100 அடியிலே உங்களுக்கு தண்ணி வந்துடும். இது 300 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஸோ மக்களே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேசியஸான வீடு. பட்ஜெட் எல்லாமே உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ கார் பார்க்கிங் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்படின்னு. நம்ம என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் ஃப்ரேமாக இருக்கட்டும், டோராக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். ஹால் சைஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 16க்கு 12ங்கிற மாதிரி ஒரு பெரிய சைஸ். சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபால் சீலிங் எவ்வளோ பக்காவாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஓலிக்கல் ஷேப்பில் எவ்வளோ அழகாக ஹால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுவும் இல்லாமல் டிவி யூனிட் பாருங்க, பக்காவான டிவி யூனிட். கிட்டத்தட்ட ஒரு 60 இன்ச்சஸ் டிவியை நீங்கள் வந்து அதில் வந்து செட் பண்ணலாம். தாராளமாக பிளைவுட் மைக்கில் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு 5 அப்படிங்கிற ஒரு அளவில் உங்களுக்கு ஃபுல் விண்டோ கொடுத்துருக்காங்க. தாராளமாக ஸ்பேசியஸாக நல்ல காத்தோட்டம், நல்ல வெளிச்சம் கிடைக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பார்த்து பூஜாரை கொடுத்துருக்குறாங்க. ஒரு அழகான சின்ன பூஜாரை நம்ம வேணும்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், திறந்துக்கலாம். ஏன்னா ஒரு 4க்கு 3 அப்படிங்கிற சைஸில் ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. வேணும்னா நம்ம தாராளமாக ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ரொம்பல ஒரு 3 கலர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ, ஒயிட் அண்ட் பிங்க்ல வந்து ஃபுல்லாக ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து இந்த வீட்டே வந்து ஒரு பிரம்மாண்டமாக ஒரு மண்டபம் மாற்றிருக்காங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு டிவி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய, ஆக்சுவலாக வந்து ஒரு 7 ஃபீட் வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன நீங்கள் வைக்கணுமோ, ஸ்டோரேஜ் என்னென்ன பண்ணணுமோ தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இந்த வீட்டில் முக்கியமாக ஹாலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படின்னு சைஸில் மிகப்பெரிய கிச்சனு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா செமி மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. தாராளமான ஸ்பேசியஸான உங்களுக்கு வந்து எல்லாம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, கீழே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ் எல்லா ப்ரொவைட்ஸுமே. இது வந்து கிளாஸ் வச்சோன்னா இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு ட்ரா எல்லாமே கொடுத்துருக்காங்க. 3 ஃபீட்ல கிரானைட் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட்ல ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு காத்தோட்டம் வெளிச்சமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவும் பத்தலையா, எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் வேணாம் அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் சிம்னி ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாக லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணா திங்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் கொடுத்துருக்காங்க. இதில் செட் பேக் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஃபீட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க, இங்கேயுமே உங்களுக்கு சேஃப்டி கேட் கொடுத்து அதாவது ரெடிமேட் டோர் கொடுத்து பின்னாடி ஒரு 2 அடி செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. பைபாஸ் வந்து ஜஸ்ட் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. மெயின் ரோட்லேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் வீடு இருக்கு. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம்னா இவ்வளோ பெரிய மாஸ்டர் பெட்ரூம்னா கண்டிப்பாக வரீங்க. ஆமாங்க, அவ்வளோ பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். கிட்டத்தட்ட 16க்கு 12 அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு பெட்ரூம். எல்லாமே பாருங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு பஞ்சமே இருக்காது, ஏன்னா அவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பெட்ரூம், கிட்டத்தட்ட ஒரு ஹால் சைஸ்க்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ 1650 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ண முடியுமா பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இது வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, மிகப்பெரிய பில்டப். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 4ன்ற சைஸில் வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டில் லே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கீசர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஷவர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க.
என்னென்ன ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த வீட்டில் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடு பார்க்குறதுக்கே ஒரு இவ்வளோ பட்ஜெட்டில் இப்படி வீடு பண்ண முடியுமா அப்படின்னு நிறையா போய் கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் மாதிரி இந்த ஒரு வீடு பார்த்துக்கலாம். இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 அப்படிங்கிற சைஸ்லையும் இங்கேயுமே உங்களுக்கு செல்ஃப் கொடுத்து மேலே லாஃப்ட் கொடுத்து ப்ரொவிஷன் கொடுத்து ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரூமில் ஒரு டிஃப்ரெண்டாக என்ன அப்படின்னா டாய்லெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 அடி டவுனில் இருக்கும். அதாவது நீ கீழே இறங்கி போகலாம். ஏன் அப்படின்னா அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஏரியா போகிறதுனால நம்ம வந்து ஒரு 2 அடி கீழே வந்து டவுன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவுமே உங்களுக்கு அட்டாச்சு தான், இதுவுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் தான். ஆனால் ஸ்பேசியஸாக இருக்கும். நீங்கள் நின்று குளிக்கிறதுக்கோ கிட்டத்தட்ட ஒரு 7 அடி வரைக்கும் தாராளமாக நீங்கள் என்ன அதில் குளிக்கலாம், ஷவர் பண்ணலாம். அந்தளவுக்கு நம்ம வந்து ஒரு 2 அடி தாராளமாக இறக்கி கொடுத்துருக்குறோம். நல்லா பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரிச் லுக்கில் கிடைக்குது. ஸோ மக்களே, இந்த வீட்டோட ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம், 2 பெட்ரூம்ஸ் பார்த்துட்டோம், கார் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து இந்த வீட்டுக்கு டெரஸ்ல போய் பாருங்க, வீட்டை சுற்றி சரௌண்டிங்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு இதோட ரேட்டு எல்லாமே நான் ஃபைனலாக சொல்றேன்.